கோபால்ஜி இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாத கமாண்டர் சக்தி. சம்பவம் நடந்த இடத்துக்கு நம்ம ஆளுங்க உடனே போயிட்டாங்க. இப்போ உங்க அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சு. அவரோட சிகிச்சைக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஆமா, உன்னை கூட்டிட்டு வர வண்டி அனுப்புறேன். சரி, நான் உடனே இங்க இருந்து கிளம்புறேன். அன்பே உலகம். ரொம்ப பதட்டமா இருக்கீங்க போல இருக்கு. பாபாஜி, பாமிக்கு இங்க ஏற்பட்ட பிரச்சனையை பத்தி இது வரைக்கும் நான் யார்கிட்டயும் எதையும் சொல்லல. நான் என்ன சொல்லி பாரு, எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சொல்லு. அவளுக்கு பக்கத்திலேயே உங்களுக்கும் ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணி தர. நாள் பூரா 2 பேரும் பேசிக்கிட்டே இருங்க. இல்ல பாபாஜி, நான் அப்படி சொல்ல வரல. அவ அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அத கேட்டா அவளால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் அவளை போய் சமாதானப்படுத்தலான்னு கமாண்டர் வேற இங்க வந்துகிட்டு இருக்காரு. என்ன தயவு செஞ்சு அனுமதிங்க. நான் பமியை போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இங்க உன்னோட லிமிட் என்னங்கிறது உனக்கு தெரியும்ல? தெரியும் பாபாஜி. அன்பே உலகம். பமி, 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 அண்ணே, வா வா, இங்க இருந்து போல. வா என் கூட. எழுந்துரு. வா, மெதுவா. உட்கார்.
எல்லாமே திடீர்னு நடந்துருச்சு. பாபாவுடைய ஆளுங்க அவரை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. நீ தான் தைரியமா இருக்கணும், புரியுதா? அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே தைரியமா உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே வா. உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம். டாக்டர், சிடி ஸ்கேன்ல பிரெயின்ல பிளட் கிளாட்டா இருக்க மாதிரி தெரியுது. பிபி கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்போதைக்கு எதுவுமே சொல்ல முடியாது. பட் we are trying the best. அன்பே உலகம், 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 அன்பே அண்ணா, அண்ணா, அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம். நான் எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டேன். அன்பே உலகம், அன்பே கவலைப்படாம இரு. அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே அவ என்ன சொல்ல வரான்னு நீங்க ஒரு நிமிஷம் கேளுங்களேன். உலகம், அன்பே 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 உலகம், அண்ணா, அன்பே உலகம். அந்த பாபாவை பத்தி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பாபாஜி தான் நம்ம அப்பாவை மரணத்துல இருந்து காப்பாத்திருக்காரு. பாபாஜி இருந்தாதான் நாம இருக்க முடியும். அவர் மாபெரும் கடவுள். அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம், அன்பே உலகம். எப்படி இருக்க மகளே? இங்க பாருமா பம்மி, பாபாஜி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. பாபாஜியோட ஆசீர்வாதத்தால தான் எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு. இல்லைன்னா இந்நேரம் எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாபாஜி. நீ எந்த தப்பையும் பண்ணல. உன் மனசு சஞ்சலப்பட்டுடுச்சு. இப்ப சரியாயிடுச்சு. இனி எல்லாமே சரியாயிடும். நல்லது நடக்கட்டும். எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். இது கமிட்டி செலக்ட் பண்ணிருக்கிற கேண்டிடேட் லிஸ்ட். ஒரு தடவை நீங்களும் பாத்துருங்க. திலாவருக்கு எந்த இடத்துல டிக்கெட் கொடுத்துருக்கீங்க? கோவிந்த் நகர்ல தான். நான் சொல்றேன்ல தள்ளி போ. உனக்கு சொன்னா புரியாதா? நான் தள்ளுன்னு சொல்றேன்ல. என்னாச்சு? அண்ணா, அண்ணா கௌஷிக் அண்ணா, பாத்துட்டு தானே இருக்கீங்க? செக்யூரிட்டியை உள்ள விட சொல்லுங்க. அவருக்காக தான் நாங்க அங்க இருந்து இங்க வந்தோம். எங்க டிக்கெட்டை கட் பண்ண எப்படி? இங்க பாருங்க, நீங்க பண்றது பெரிய தப்பு. அவரை விடுங்க. ஏன் இந்த ஆனா மாதிரி இவரை பண்றீங்க? மட்டும் உள்ள விட்டா போதும். உங்க எல்லாரையும் பார்த்து பேசுறதுக்கு சிஎம் சாருக்கு டைம் இல்ல. சிஎம் சார், இங்க என்ன நடக்குது? என்னாச்சு? எதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? உங்களுக்கு தான் டிக்கெட் கொடுத்தாச்சு இல்ல? எப்படியாவது வேலை பார்த்து ஜெயிக்கிற வழியை பாருங்க. நான் தனியா நின்னுக்கிறேன். அப்ப என்ன நம்பி இருக்கிற சப்போர்ட்டர்ஸ் உனக்காக சப்போர்ட் பண்றவங்களா? நம்ம பார்ட்டியில் அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா அப்புறம் அவங்களும் நம்ம பார்ட்டியை சேர்ந்தவங்க தானே. இனிமே நீ அவங்களுக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப வந்திருக்கிற சர்வே ரிப்போர்ட் என்ன சொல்லுது தெரியுமா? யாரும் அவங்க சீட்டை தக்க வச்சுக்க முடியாதான். அதுவும் இல்லாம உங்களோட ரிசல்ட் கண்டிப்பா எதிராக தான் இருக்குமா. அதுவும் இல்லாம சிஎம் சார், பறந்துட்டு இருக்கிற பறவையை காட்டிட்டு எங்களை கீழே இருந்தே வெட்டிட்டீங்கல்ல. இதுக்கு மேல நான் முட்டாளாக தயாரா இல்ல. இங்க பாருங்க, உங்களுக்காக தான் நாங்க எல்லாருமே ஹுக்கும் சிங்கை விட்டுட்டு உங்க பக்கம் வந்தோம். பாபாஜி கிட்ட வேற பிரச்சனை பண்ணிருக்கோம். சரியா சொன்ன. நீ சொன்னது எல்லாமே சரிதான்.
உறவுக்காரன் கூட நிக்காதவன் எங்க கூட எப்படி இருப்ப? இப்போ தேவையில்லாம என் நேரத்தை வீணடிக்காத. இஷ்டம் இருந்தா நில்லு, இல்லைன்னா உன் டிக்கெட்டை வாங்குறதுக்கு நிறைய பேர் லைன்ல நிக்கிறாங்க. சரி, ஃபைனல் பண்ணிட்டீங்களா?